Hi friends, welcome to Winex Class Academy. Winex Class Academy வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாம் போன வீடியோவில் அதாவது பிப்ரவரி 3rd வீக் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கான கேள்வி என்னது, பிர்சா முண்டா உடைய 150வது பிறந்தநாள் விழா எப்போ கொண்டாடன்னு பார்த்தோம்னா 2024 வருடம். அவருடைய பிறந்த நாள் என்னதுன்னா நவம்பர் 15. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பிப்ரவரி 4th வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கான கேள்வி, 55வது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக யாரை நியமிக்கப்பட்டுள்ளார்? ஓகேங்களா? 55வது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக யாரை நியமிக்கப்பட்டுள்ளார்? இதுக்கான சரியான விடையை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கொஷின். ஏஐ உச்சி மாநாட்டின் முடிவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புதுடில்லி பிரகடனத்தின் 7 முக்கிய தூண்களில் எது இடம்பெறவில்லை அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏஐ வளங்களை ஜனநாயகமாக்குதல், பி ஆப்ஷன் ஏயின் பிரத்யேக இராணுவ பயன்பாடு, சி மனித மூலதன மேம்பாடு, டி பாதுகாப்பான மற்றும் நம்பகமான ஏஐ. இதில் எது வராதுன்னா ஏயின் பிரத்யேக இராணுவ பயன்பாடு, ஆப்ஷன் பி இதில் வராது. அதாவது புதுடில்லியில் நடந்த ஏஐ தாக்க உச்சி மாநாட்டில் 85 நாடுகளும் 3 சர்வதேச அமைப்புகளும் சேர்ந்து புதுதில்லி பிரகடனத்தில் கையெழுத்திட்டிருக்காங்க. அதில் 7 முக்கிய தூண்கள் வெளியிட்டாங்க. ஓகேங்களா? எதுனா ஏஐ வளங்களை ஜனநாயகமயமாக்கல், பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக நலன், பாதுகாப்பான மற்றும் நம்பகமான ஏஐ, அறிவியலுக்கான ஏஐ பயன்பாடு, சமூக அதிகாரமளித்தலுக்கான அணுகல், மனித மூலதன மேம்பாடு, மீட்சித்திறன் மற்றும் புத்தாக்கமிக்க ஏஐ அமைப்பு முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 முக்கிய தூண்களை அந்த ஏஐ உச்சி மாநாட்டில் அம்சங்களை கொண்டிருக்கு. ஓகேங்களா? இதில் எது வராதுன்னா ஆப்ஷன் பி வராது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். 2026 உலக அமைதி மற்றும் புரிதல் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கான சரியான விடை பிப்ரவரி 23. 1905 வருடம் எப்போனா 905 சிக்காகோவில் ரோட்டரி இன்டர்நேஷ்னல் நிறுவப்பட்டதை கொண்டாடும் வகையில் தான் இந்த உலக அமைதி மற்றும் புரிதல் தினம் பிப்ரவரி 23 கொண்டாடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். 79வது பிரிட்டிஷ் திரைப்பட தொலைக்காட்சி மற்றும் கலை அகாடமி, அதாவது அதை பேஃப்டான்வாங்க, அது இந்தியாவிற்கு முதல் பேஃப்டா விருதை வென்ற மணிப்பூரி திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கான சரியான ஆன்சர் பூங். ஓகேங்களா? 79வது பிரிட்டிஷ் திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி கலை அகாடமியில் இந்தியா வரலாறு படைச்சிருக்கு. அதாவது லட்சுமி பிரியா தேவி அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. ஓகேங்களா? மணிப்பூரி திரைப்படமான பூங் நாட்டில் முதல் மதிப்புமிக்க விருதை வென்றது. இந்த பேஃப்டா விருது எதுக்கு இணையான விருது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிட்டிஷ்னுடைய அந்த ஆஸ்கர் விருதுக்கு சமமானதாக கருதப்படுகிறது. ஓகேங்களா? இந்த திரைப்படம் எந்த பிரிவில் இந்த விருதை பெற்றதுன்னா, சிறந்த குழந்தைகள் மற்றும் குடும்ப திரைப்பட பிரிவில் தான் இந்த பூங் திரைப்படம் வின் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். 4th ஒன். ஆர்தர் பில்ஸை தோற்கடித்து கத்தார் ஓப்பன் 2026 பட்டத்தை வென்றவர் யாருன்னு பார்த்தோம்னா, இதுக்கான சரியான விடை கார்லோஸ் அல்கராஸ், சி ஆப்ஷன். ஓகேங்களா? உலகின் நம்பர் 1 கார்லோஸ் அல்கராஸ் இந்த கத்தார் ஓப்பனில் ஆர்தர் பில்ஸை தோற்கடித்து பட்டத்தை வென்றார். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். 5th ஒன். திருநங்கைகளுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் எவ்வளவா உயர்த்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கான சரியான விடை 1500. ஓகேங்களா? இதுக்கான சரியான விடை என்னென்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி 1500. மாதாந்திர ஓய்வூதியம் 1500 உயர்த்தியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நமக்கு இடைக்கால பட்ஜெட்டில் இந்த திருநங்கைகளுக்கு கிராம காவல் படையில் நியமனம், அந்த ஊர்காவல் படையில் நியமனிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. திருநங்கையினுடைய பாதுகாப்பிற்காக அரண் இல்லம் அப்படிங்கிறது அமைப்பதற்காகவும், அதேமாதிரி திருநங்கைகளுக்கு உயர்கல்வி உதவித்தொகையும் வழங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதாந்திர ஓய்வூதியம் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1500 உயர்த்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் 6th கொஷின். ராஜாஜி எந்த வருடம் மேற்கு வங்காள ஆளுநராக பணியாற்றினா அப்படின்னு பார்த்தோன்னா 1947 to 1948. ஓகேங்களா? அதேமாதிரி 1948 to
ஜூன் 21 1950 ஜனவரி 26 வரைக்கும் சுதந்திர இந்தியாவினுடைய முதலாவது மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்டாலும் ராஜாஜி தான். ஓகேங்களா. ராஜாஜி எங்கே பிறந்திருப்பார்? தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் வந்து பிறந்திருப்பார். 1878 டிசம்பர் 10 பிறந்திருக்காரு. இவர் வந்து சென்னை மாகாண முதலமைச்சராக எப்போ ஆனான்னா 1937 to 39 அப்போ ஒரு காலகட்டத்திலையும் திரும்ப 1952 to 54. ஓகேங்களா. இந்த 2 காலகட்டத்திலையும் இவர் வந்து முதலமைச்சராக இருந்திருப்பார். அதே மாதிரி இவர் எப்போ வந்து மேற்கு வங்காள ஆளுநராக இருந்தான்னு கேட்டால் 1947 to 48. இதே சுதந்திர இந்தியாவின் முதலாவது மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் யாரை சொன்னாங்கன்னா ராஜாஜி தான். எப்போனா 1948 ஜூன் 21 1950 ஜனவரி 26 வரைக்கும். நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பின் முதன்மை சிற்பி அப்படின்னு யாரை சொல்லுவோம்னா டாக்டர் B.R. அம்பேத்கரை தான் சொல்லுவோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போ வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா நவம்பர் 26 1946 அப்போ தான் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஜனவரி 26 1950. அன்றைக்கி தான் நம்ம என்னவா கொண்டாடுறோம்? குடியரசு தினமாக வந்து கொண்டாடிட்டு வரோம். அரசியலமைப்பு சட்டம் வந்து இந்தியாவை எப்படி சொல்லுது? ஒரு இறையாண்மை கொண்ட சோசலிச மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசாக சொல்லுது. டாக்டர் B.R. அம்பேத்கரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இந்திய அரசியலமைப்பின் தலைமைச் சிற்பி, அதாவது முதன்மை சிற்பி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் 8வது. நிலையான மற்றும் கார்பன் நடுநிலை முயற்சிகளுக்காக இந்தியாவின் முதல் நிகர பூஜ்ய பஞ்சாயத்துக்காக அங்கீகரிக்கப்பட்ட பஞ்சாயத்து எந்த பஞ்சாயத்து அப்படின்னா மகாராஷ்டிரா மாவட்டத்தில் இருக்க பந்த்ரா மாவட்டத்தில் இருக்க பேலா அப்படிங்கிற கிராமம் தான். இதுதான் வந்து நிலையான கார்பன் நடுநிலை முயற்சிக்காக 2026 வருஷம் மும்பை காலநிலை வாரத்தின் போது இந்தியாவினுடைய முதல் நிகர பூஜ்ய பஞ்சாயத்தாக அங்கீகரிக்கப்பட்டதுன்னா மகாராஷ்டிராவில் இருக்க இந்த பேலா கிராமம் தான். ஓகே, நெக்ஸ்ட் 9th கொஷின். இந்தியாவில் மத்திய கலால் தினம் அப்படிங்கிறத எப்போ அனுசரிக்கிறாங்கன்னா ஆப்ஷன் சி பிப்ரவரி 24. இந்த மத்திய கலால் வரி சட்டம் எப்போ இயற்றினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1944. அது இயற்றப்பட்டதை நினைவு கூறும் வகையில் தான் பிப்ரவரி 24 வருஷம் என்னது மத்திய கலால் தினமாக கொண்டாடிட்டு வராங்க. ஓகேங்களா. இந்த நிகழ்வு வரி நிர்வாகம் மற்றும் வருவாய் உருவாக்கத்தில் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்தின் அந்த பங்கை கௌரவிக்கிறதுக்காக இந்த தினம் வந்து கொண்டாடிட்டு வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் 10வது. தமிழ்நாடு உறுப்பு தானம் மற்றும் மாற்று அறுவை சிகிச்சைக்கான சிறந்த மாநில விருதை தொடர்ந்து எத்தனையாவது முறை வென்றுள்ளதுன்னா 6வது முறையாக வந்து வென்றிருக்கு. ஓகேங்களா. தொடர்ந்து எத்தனாவது முறையாக வென்றிருக்குன்னா 6வது முறை. ஓகே, 1994 வருஷம் மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் இயற்றப்பட்டதுக்கப்புறம் 1995 சடல மாற்று அறுவை சிகிச்சை தொடங்கிய முதல் மாநிலத்தில் தமிழ்நாடு ஒன்று. 2008 வருஷம் அப்போதைய முதலமைச்சராக இருந்த டாக்டர் கருணாநிதி அவர்களால் சடல மாற்று அறுவை சிகிச்சை வந்து தொடங்கப்பட்டது. அதேமாதிரி முதலமைச்சருடைய இந்த விரிவான சுகாதார காப்பீடு திட்டத்தின் மூலம் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் 22 லட்சம் வரை எந்த மாற்று அறுவை சிகிச்சைக்கு நிதி உதவி வழங்கும் முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு தான். அதேமாரி ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி இருக்குல்ல, அது வந்து மருத்துவமனையில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தொடங்கிய முதல் மாநிலமே என்னது? ஏன்னா அங்கே தான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரியில் தான் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தொடங்கியிருக்காங்க. அதனால் அதுலேயும் வந்து முதலிடம். இந்த மாதிரி நிறைய உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் வந்து நம்ம வந்து முதல் மாநிலமாக வந்து திகழ்ந்திருக்கோம். அதேமாதிரி இந்திய அரசுகிட்டிருந்து தொடர்ச்சியாக 6 முறை உறுப்பு தானம் மற்றும் மாற்று அறுவை சிகிச்சையில் இந்த சிறந்த மாநிலம் வென்ற முதல் மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 11th கொஷின். SV ஹண்டே அதாவது ஆளுமைகள் யார் யார் வந்து இவங்க வந்து பத்மஸ்ரீ வந்து 2026 வாங்கினாங்க அப்படின்ட்டு. இந்த SV ஹண்டே அப்படிங்கிறவர் வந்து எந்த துறைக்காக வாங்கியிருக்காங்கன்னா மருத்துவத்துறைக்காக. இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அதேமாரி K. விஜயகுமார் இவர் வந்து குடிமை பணிக்காக வாங்கியிருக்காரு. அவரும் வந்து என்னது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அடுத்து வந்து K. ராமராசாமி அவர் வந்து அறிவியல் மற்றும் பொறியியலுக்காக வாங்கியிருக்காரு. அவரும் வந்து என்னது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அடுத்து ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன் இவர் வந்து கலை அப்படிங்கிற பிரிவுக்கு வந்து வாங்கியிருக்காரு. அதாவது செல்வி காயத்ரி பாலசுப்ரமணியமும் அடுத்து வந்து திருமதி ரஞ்சனி பாலசுப்ரமணியமும்
இவங்க 2 பேரும் வந்து இவங்களும் வந்து கலைக்காக வாங்கியிருக்காங்க. இந்த ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதனும் வாங்கியிருக்காரு. அதேமாதிரி செல்வி காயத்ரி பாலசுப்ரமணியம், திருமதி ரஞ்சனி பாலசுப்ரமணியம் இரட்டையர்கள் அவங்களும் வந்து கலைக்காக வாங்கியிருக்காரு. HV அண்டே அப்படிங்கிறவர் வந்து மருத்துவத்துக்காகவும், அதாவது இதுக்கான ஆப்ஷன் இருந்தால் B 1 2 3 4. HV அண்டே வந்து மருத்துவத்துக்காக, K ராமசாமிங்கிறவர் வந்து அறிவியல் மற்றும் பொறியியலுக்காக, இதே வந்து K விஜயகுமார் அப்படிங்கிறவர் வந்து சிவில் சர்வீஸ் அதாவது குடிமை பணிக்காக, ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன் கலைக்காக வாங்கியிருக்காரு. அடுத்து டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசன் அப்படிங்கிறவர் மருத்துவத்துக்காக வாங்கியிருக்காரு. யாரா டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசன். நெக்ஸ்ட் R கிருஷ்ணன், அவர் வந்து இறந்ததுக்கப்புறம் மரணத்திற்கு பின் வாங்கியிருக்காரு, அவரும் கலைக்காக வாங்கியிருக்காரு. ராஜஸ்பதி காளியப்பா அப்படிங்கிறவரும் கலைக்காக வாங்கியிருக்காரு. செல்வி சிவசங்கரி அப்படிங்கிறவர் இலக்கியமும் கல்விக்காகவும், செல்வி சிவசங்கரி அவங்க வந்து கல்விக்காகவும் இலக்கியத்துக்காகவும் வாங்கியிருக்காரு. எப்போனா பத்மஸ்ரீ 2026. அதேமாதிரி திருவாரூர் பக்தவச்சலம் அவரும் வந்து கல்விக்காக வாங்கியிருக்காரு. அடுத்து வீலிநாதன் காமக்கொடி, ஓகேங்களா. ஏற்கனவே ராமசாமியும் பார்த்துருப்போம், என்னென்னா அறிவியல் மற்றும் பொறியியலுக்கு. அதேமாதிரி வீலிநாதன் காமக்கொடியும் அறிவியல் மற்றும் பொறியியலுக்காக வாங்கியிருக்காரு. ஜே பஜனிவேல் அப்படிங்கிறவர் விளையாட்டுக்காக, அவர் வந்து புதுச்சேரியை சேர்ந்தவர், அவரும் வந்து பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு. இதே நம்ம பத்மஸ்ரீ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து பத்மபூஷன் யாருன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர் வாங்கியிருக்காங்க. ஒருத்தர் வந்து KR பழனிச்சாமி, இவங்க வந்து மருத்துவத்துக்காக வந்து வாங்கியிருக்காங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. பத்மபூஷன் யார் யார் வாங்கியிருக்காங்க, பத்மபூஷன் KR பழனிச்சாமி, இவர் மருத்துவத்துக்காக வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து SKM மயிலானந்தன், இவர் வந்து சமூக பணிக்காக இந்த பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். 2025ஆம் ஆண்டிற்கான உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளதுன்னா, இதுக்கான சரியான விடை 14. அதாவது சட்டவிரோத நடவடிக்கை தடுப்புச் சட்டம் எப்போ அப்படின்னா 1967. இந்த 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டை யார் வெளியிட்டது அப்படின்னா பொருளாதாரம் மற்றும் அமைதி நிறுவனம் தான் வெளியிட்டிருக்குது. நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 14வது இடத்துல வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டெர்லா, ஓகேங்களா. ஸ்டெர்லா 10 மிக குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் D, குறைந்த உயர வான்வெளி அச்சுறுத்தல்களை நடுநிலையாக்குதல். குறைந்த உயர வான்வெளி அச்சுறுத்தல்களை நடுநிலை ஆக்குதல், ஓகேங்களா. இதுதான் வந்து இதனுடைய முதன்மையான நோக்கம். இதனுடைய இந்த ஸ்டெர்லா 10 அப்படிங்கிறது மிக குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பு. அதனுடைய முதன்மையான நோக்கம் என்ன, குறைந்த உயர வான்வெளி அச்சுறுத்தல்களை கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 10 கிலோமீட்டர் வரையிலான தாக்குதல் திறன் கொண்டது இந்த அமைப்புன்னு சொல்கிறாங்க. குறைந்த உயர விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களில், அதாவது இந்த பொக்ரான் கள துப்பாக்கி சூடு வரம்பில் இந்த ஸ்டெர்லா 10ங்கிறது மிக குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பின் தீவிர நேரடி துப்பாக்கிச்சூடு பயிற்சியை வான் பாதுகாப்பு பணியாளர்கள் வந்து மேற்கொண்டாங்க. இது கிட்டத்தட்ட 6லேருந்து 10 கிலோமீட்டர் வரையிலான தாக்குதல் திறன் கொண்ட அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 14 ககன்யான். இந்த ககன்யான்ன்றது வந்து எத்தனை கிலோமீட்டர் உயரத்திற்கு ஒரு விண்கலத்தை அனுப்பி 3 நாட்கள் விண்வெளியில் வைத்திருப்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 400 கிலோமீட்டர், ஓகேங்களா. அதேமாரி ககன்யான் திட்டம் வெற்றியடைவதன் பிறகு பூமியிலேருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் என்னவும் வந்து நிறுவ போகிறாங்க அப்படின்னா பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன். இந்த பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படிங்கிறது 2035க்குள்ளே இந்திய விண்வெளி நிலையம் அமைக்க இலக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிர்ணயிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தேசிய பணமாக்குதல் பைப்லைன் 2.0 என்னுடைய முதன்மையான சொத்துக்களை எங்கு பணமாக்குகிறது அப்படின்னு பார்த்தோம்னா செயல்பாட்டு பழுப்பு நிற சொத்துக்கள் அங்கே தான் வந்து பணமாக்குதுன்றாங்க. 2025-26 முதல் 2029-30 வரையிலான காலகட்டத்தில் சொத்து பணமாக்கல் மூலம் கிட்டத்தட்ட 16.72 லட்சம் கோடி திரட்டுவதை நோக்கமாக கொண்டு இந்த தேசிய பணமாக்கல் குழாய் 2.0 அப்படிங்கிற திட்டத்தை மத்திய அமைச்சர் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து நிறைய அமைச்சர்களோடு ஒருங்கிணைந்து நிதி ஆயோக்கில் தான் வந்து இந்த கட்டமைப்பு வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 16 கொஷின். இந்தியாவில் HPV தடுப்பூசி திட்டம் எத்தனை வயது சிறுமிகளை இலக்காக கொண்டு செயல்படுதுன்னா 14 வயது சிறுமிகளை, அதாவது இது நாடு முழுவதும் ஒரு செயல்படுத்தப்படுற திட்டம். 14 வயசு சிறுமிகளை இலக்காக, ஏன்னா வைரஸ் தொற்றுக்கு வாய்ப்பு ஏற்படுவதற்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுது, இந்த தடுப்பூசி செலுத்துறதுனால அந்த HPV வைரஸ் தொற்று ஏற்படுவதற்கு முன்னாடியே
இந்த தடுப்பூசி மிகவும் அதிகமான பாதுகாப்பு நன்மையை வழங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா மாநில யூனியன் பிரதேசத்தில் தகுதியுள்ள எல்லா பெண்களுக்குமே என்னது இந்த தடுப்பூசியை இலவசமாக வழங்க அரசாங்கம் திட்டமிட்டிருக்காங்க. இந்தியாவில் பெண்கள்கிட்ட என்னது இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஓகேங்களா, இது அதிகமாக வந்து ஒரு பரவர புற்றுநோய் இருக்குது. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்து என்னது ஒரு 80,000 புதிய வழக்குகள் வந்து பதிவாகிட்டே இருக்குனாங்க. அதேமாதிரி தமிழ்நாட்டிலேயே வந்து மனித பாப்பிலோமா வைரஸ் அந்த HP வைரஸ் நோய் தடுப்பு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்கு. இந்த முயற்சி ஸ்டார்டிங்கில் வந்து அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை மற்றும் தருமபுரி ஆகிய 4 டிஸ்ட்ரிக்டில் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதிகமாக இருக்கிறதுனால எந்தெந்த இடத்துல அதிகமாக புகார் அளிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து தமிழ்நாடு இந்த HPV தடுப்பூசி திட்டம் வந்து செயல்படுத்த போகிறாங்க. இது தேசிய அளவில் வந்து எல்லா மாநிலம் எல்லா யூனியன் டெரிட்டரிக்குமே வந்து பெண்களுக்கு தடுப்பூசி வந்து இலவசமாக வழங்க நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, திட்டமிட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தர்மா கார்டியன் என்ற இராணுவ பயிற்சி எந்த நாடுகளுக்கிடையே நடத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கான சரியான வகை இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே தான் வந்து நடத்தப்படுறாங்க. இந்திய இராணுவம் இது ஆப்ஷன் இது ஏ கிடையாது, ஆப்ஷன் பி இந்தியா மற்றும் ஜப்பான் ஓகேங்களா. இதுதான் வந்து இதுக்கான சரியான விடை ஓகேங்களா. தர்மா கார்டியன் என்ற இராணுவ பயிற்சி இந்திய இராணுவம் மற்றும் ஜப்பான் தரைவழி தற்காப்பு படையிடையான 7வது ஆண்டு கூட்டு இராணுவ பயிற்சி தர்மா கார்டியன் உத்தரகாண்ட் மாநிலம் சௌபாட்டியாவில் உள்ள வெளிநாட்டு பயிற்சி மையத்தில் தான் வந்து தொடங்குச்சு அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரோட் டேப். இந்த ரோட் டேப் திட்டத்தின் நோக்கம் தொடர்பாக பின்வருவற்றில் எவை சரியானவைன்னு பார்த்தோம்னா இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி. இது ஏற்றுமதியின் மீதான வரிகள் மற்றும் சுங்கங்களை என்ன பண்ணுது, திருப்பி தருகிறது. அதாவது வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களின் மீதான சுங்கங்கள் மற்றும் வரிகளை நீக்குதல் தான் எனது இந்த ரோட் டேப் திட்டம். இது கிட்டத்தட்ட 50% சலுகையை குறைப்பதாக அறிவிச்சிருக்காங்க. இது உடனடியாக அமலுக்கு வரப்போகுதுன்றாங்க. இந்த ரோட் டேப் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்க ஏற்றுமதியாளர்களை வந்து ஆதரிப்பதற்காக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, 2021 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. இந்த திட்டம் வந்து வரிகள் மற்றும் வரிகளை ஏற்றுமதிகளுக்கு அனுப்பக்கூடாது அப்படிங்கிற உலகளாவிய வர்த்தக கருத்தை அடிப்படையாக கொண்டு தான் என்ன பண்ணுது, இது செயல்படுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் எந்த ஆண்டு தமிழக அரசின் தகைச்சால் விருது பெற்றார் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி 2022. நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் 1925 டிசம்பர் 26 ஸ்ரீவைகுண்டம், அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க ஸ்ரீவைகுண்டத்தில் தான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறக்கிறாரு. இவர் எப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்தார்னா 1944. தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்க தலைவராக சுமார் 25 இயர்ஸ் வந்து பணியாற்றிருக்காரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளராக 13 ஆண்டுகள் இருந்தார். அதேமாரி இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் மற்றும் தேசிய கட்டுப்பாட்டு குழு தலைவராகவும் இருந்திருக்காரு. தமிழக அரசின் அம்பேத்கர் விருது வாங்கியிருக்காரு. அது எந்த வருஷம்னு பார்த்தோம்னா 2017. அதேமாரி இந்த தமிழக அரசின் தகைச்சால் விருது எப்போ வாங்கியிருக்காங்கன்னா 2022. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் இந்த ட்ராய் இது வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா இதுக்கான சரியான விடை 1997 ஓகேங்களா. இது நினைவுக்கூறும் வகையிலும் ஒவ்வொரு வருஷம் எனது பிப்ரவரி 20, 2026 அன்னைக்கு இதனுடைய எத்தனாவது நிறுவன தினத்தை கொண்டாடியிருக்காங்க, 29வது நிறுவன தினத்தை வந்து கொண்டாடியிருக்காங்க. இந்த ட்ராய் தினத்தினுடைய கருப்பொருள் என்னென்னு பார்த்தோன்னா நெட்வொர்க் ஸ்லைசிங் மற்றும் நிகர நடுநிலைமை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 21st கொஷின். உலக அரசு சாரா நிறுவனங்கள் தினம் டேஸ் என்று உலக அளவில் கொண்டாடப்படுகிறது. இதுக்கான சரியான விடை பிப்ரவரி 27 ஓகேங்களா. உலக அரசு சாரா நிறுவனங்கள் தினம் டேஸ் என்று உலக அளவில் கொண்டாடப்படுகிறது. இதுக்கு சரியான விடை பிப்ரவரி 27. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்திய இராணுவத்தின் தெற்கு கட்டளை பிரிவு ராஜஸ்தானில் உள்ள பொக்ரான் துப்பாக்கி தோடு தளத்தில் என்ன பயிற்சியை நடத்தியதுன்னா அக்னி வர்ஷா அப்படிங்கிற பயிற்சியை வந்து நடத்துது. இந்திய இராணுவத்தை அது நடத்துது. இது வந்து பாலைவன சூழலில் செயல்பாட்டு தயார் நிலை மற்றும் ஒருங்கிணைந்த போர் திறன்களை சரிபார்க்க ஒரு பெரிய அளவிலான துப்பாக்கிச்சூடு மற்றும் சூழ்ச்சியை சார்ந்த ஒரு இராணுவ பயிற்சி ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு குளோபல் மைண்ட் ஹெல்த் 2025 அறிக்கையின் இந்திய இளைஞர்கள் மனநலம் மற்றும் நல்வாழ்வில் உலக அளவில் எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான சரியான விடை 60 ஓகேங்களா. அதாவது 84 நாடுகளை உள்ளடக்கிய குளோபல் மைண்ட் ஹெல்த் 2025 அறிக்கையின்படி
ஏன்னா வந்து இதில் இளைஞர்கள் மனநலம், இளைஞர்கள் யார் 18லேருந்து 34 வயசுடைய அந்த இளைஞர்கள் மனநலம் மற்றும் நல்வாழ்வில் உலக அளவில் 60வது இடத்துல வந்து இருக்காங்க. இதே 55 வயது அதற்கு மேற்பட்ட இந்தியர்கள் அது எந்த இடத்துல இருக்காங்கன்னா 49வது இடத்துல இருக்காங்க. அவங்களுடைய மனநலம் மற்றும் நல்வாழ்வில் இது இளைஞர்கள் அந்த 18லேருந்து 34 வயதுடைய இளைஞர்கள் மனநலம் மற்றும் நல்வாழ்வில் எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னா 60வது இடத்துல இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். வனவிலங்குகளை பாதுகாக்க எந்த சரணாலயம் பெண்களுக்காக வன்ஜீவி தீதி எந்த முயற்சியை தொடங்குறதுனா பலாமு புலிகள் சரணாலயம் தான் வந்து இந்த முயற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 25th. இந்தியாவில் முதல் மாநில புதுமை கண்டுபிடிப்பு இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா இதுக்கான சரியான விடை என்பதுனா ஆப்ஷன் டி, திரிபுரா. ஓகேங்களா. அடல் புதுமை கண்டுபிடிப்பு இயக்கம் நாட்டில் முதல் மாநில புதுமை கண்டுபிடிப்பு இயக்கம் திரிபுராவில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிதி ஆயோக்னுடைய மாநில ஆதரவு இயக்கம் அந்த கட்டமைப்பின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட இந்த அடல் புதுமை கண்டுபிடிப்பு இயக்கம் திட்டத்தின் ஒரு பகுதியாக இது வந்து திரிபுராவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மாநில புதுமை கண்டுபிடிப்பு இயக்கம் வந்து தொடங்கியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு 2016 நிதி ஆயோக்கால் அமைக்கப்பட்ட இந்த அடல் புதுமை கண்டுபிடிப்பு இயக்கம் நாடு முழுவதும் புதுமை மற்றும் தொழில் முனைவோர் கலாச்சாரத்தை ஊக்குவிக்க தான் வந்து இந்த புதுமை கண்டுபிடிப்பு இயக்கம் அடல் புதுமை கண்டுபிடிப்பு இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, உயர்நீதிமன்ற நீதிபதியை இந்திய தலைமை நீதிபதி மற்றும் மாநில ஆளுநருடன் கலந்தாலோசித்து குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இதுக்கான ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா இதுக்கான ஆர்டிக்கல் ஆன்சர் ஏ 2017. இப்போ தற்போது நம்மளுடைய தமிழ்நாட்டில் 55வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து நியமிச்சிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி. யார்? சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் முதல் இரவு வான்பூங்கா தொடங்கப்படுவதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நாமக்கல் இருக்க கொல்லிமலையில் உள்ள அரியூர் சோலை காப்பு வனப்பகுதியில் மாநிலத்தின் முதல் இரவு வான்பூங்கா தொடங்கப்படுவதாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த இரவு வான்பூங்கா அப்படின்னா குறைந்தபட்ச செயற்கை ஒளி மாசுபாடு கொண்ட ஒரு பாதுகாக்கப்பட்ட நிலப்பரப்பு தான் என்னது இரவு வான்பூங்கா அப்படின்றாங்க. இது வந்து சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள் போன்ற வான ஊர்களை தெளிவாக கண்காணிக்க வந்து உதவுது இந்த வான்பூங்கா. இது எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா நாமக்கல்லில் கொல்லிமலையில். ஓகே, இந்தியாவின் முதல் உள்நாட்டு பல்துறை போர் ஹெலிகாப்டர் எது அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கான சரியான விடை பிரசாந்த். குடியரசுத் தலைவர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மாரில் உள்ள விமானப்படை தளத்தில் உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்ட இலகு ரக போர் ஹெலிகாப்டர் பிரசாந்தில் பயணம் மேற்கொண்டார். அப்போ வந்து இந்தியாவின் முதல் உள்நாட்டு பல்துறை போர் ஹெலிகாப்டர் என்னன்னு பார்த்தோன்னா பிரசாந்த். இது யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட். இது வந்து பாலைவனம் மற்றும் மலைப்பகுதியில் செயல்படும் இந்திய ஆயுதப்படைகளுக்காக வந்து வடிவமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் வரைக்கும் செல்லக்கூடியது. உலகில் அனைத்து தாக்குதல் ஹெலிகாப்டர்களையும் மிக உயர்ந்த விமான உச்சவரம்பை கொண்டது இதுதான். இதனால் 5000 மீட்டர் உயரத்தில் கூட புறப்பட்டு தரையிறங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹெலிகாப்டர் ஆபத்தான ஆயுதங்களை சுமந்து சென்று இலக்குகளை அளிக்கும் திறன் கொண்டது. இதில் வந்து யார் வந்து இப்போ பயணம் செஞ்சுருக்காங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பயணம் செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து இது வந்து முக்கியமானது. இந்தியாவின் முதல் உள்நாட்டு பல்துறை போர் ஹெலிகாப்டர் எதுனா பிரசாந்த். ஓகே, நிதி ஆயோக்கின் புதிய தலைமை அதாவது சிஇஓ புதிய தலைமை நிர்வாகி அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான சரியான விடை நிதி சிப்பர். ஓகேங்களா. ஓகே, இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 2026-27 நிதியாண்டில் எத்தனை சதவீதமாக இருக்கும் என EY நிறுவனம் கணித்துள்ளதுனா இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி 6.8 to 7.2%. 6.8 to 7.2%. ஓகே, நன்றி.